பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் என்பதாக. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். த லார்ட் வில் மீட் யுவர் நீட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யெகோவா ஈரே என்பது நம்முடைய தேவனுடைய நாமங்களில் ஒன்று. அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் என்பது அதன் அர்த்தம். எலியா தீர்க்கதரிசியின் நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் 3 வருஷம் பஞ்சம் வந்தது. ஆகாப்பும் யேசபேலும் இணைந்து இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் பாகாலின் பலிபீடங்களை கட்டி ஜனங்கள் பாவம் செய்து வழி தவறி போகும்படிக்கு செய்ததனால் அப்படி சம்பவித்தது. பஞ்சத்து நாட்களில் கர்த்தர் எலியாவை நோக்கி, கேரீத் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடி, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பவும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். சில நாட்களுக்கு பின்பு மழை இல்லாததினால் ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஆகையால் கர்த்தர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எலியா அங்கே வந்த வேளையில் ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்று கூறினாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறினான். அவள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தாள். பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். உங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். யுத்தங்களும் யுத்த சத்தங்களும் எங்கும் தொனித்து கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அதுபோல கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்கள் விசுவாசத்தை முழுவதுமாய் வையுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒரு புதிய மாதத்தில் எங்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். போன மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் பாராட்டின எல்லா நல்ல ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். அதே வேளையில் இந்த புதிய மாதத்தில் புதிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. இவர்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் காணப்படக்கூடும். யெகோவா ஈரே, தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன், ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்மேல் விசுவாசத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் காரியங்களை நடப்பிக்கும் போது காரிய சித்தியை கட்டளையிடும். உம்முடைய பிள்ளைகளுடைய வழிகளை வாய்க்கும்படிக்கு செய்வீராக. நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து உம்முடைய நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.